உள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வெளியிட போகிறாங்க? டிசிசி. ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர்னு சொல்லக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இது தாங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்களில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகள் இதில் நடந்திருக்கு. ஸோ 2500 பேருக்கு தான் போட்டிருக்காங்க. மீதி 850 பேர் பக்கம் நிலுவையில் இருக்காங்க. ஸோ இந்த 850 பேருக்கு பார்த்திங்கன்னா டிசிசியோடைய நியமனம் நடக்குமா நடக்காதா? இதுதான் எல்லோர் மத்தியிலுமே இப்போ எழக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்கக்கூடிய கேள்வி. ஸோ நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் டிரைவர் கண்டக்டர் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க தயாராகணும். இந்த ஆண்டில் இதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே இல்லைங்க, போக்குவரத்து கழகத்தில் சில பல முக்கியமான அறிவிப்புகளையும் நமக்கு வெளியிட போகிறாங்க. டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த முக்கியமாக புதிய பேருந்துகள் அனைவருக்குமே வழங்குகிறாங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு புதிய பேருந்துகள் மூலமாக இலவசங்கள் அந்தந்த தேர்தல் அந்த கட்சிகள் சார்பாக பல கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக போக்குவரத்து முதன்மையாக இலவசம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்தை முதன்மைப்படுத்தி சொல்கிறதுனால போக்குவரத்து துறையில் புதிய அறிவிப்புகள் வருமா, இல்லை போக்குவரத்து துறை அவ்வளவுதானா, செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா வராதா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழம்பி போயிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே 10 to 20 பேர் பார்த்திங்கன்னா தற்சமயம் பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இந்த ஏப்ரல் மாதம் 10 to 15 தேதிக்குள்ளார பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி போக்குவரத்து கழகத்துடைய நோட்டீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனைத்துமே வீடு தேடி வந்துவிடும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி அப்டேட்கள் அனைத்துமே தினசரி உங்களுக்கு நாம் கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய நோட்டிஃபிகேஷன் வருமா, டிரைவர் தனியாக வருமா, கண்டக்டர் தனியாக வருமா, இதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறிங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது 100% உறுதி. டிரைவர் ஒரு 10,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறாங்க. இந்த 2026 நோட்டிஃபிகேஷன். ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு பேருந்துகளை கொள்முதல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் அதிக அளவில் போக்குவரத்து நடைபெறும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய குறிக்கோளாக இருக்குன்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உங்கள் அருகாமையில் இருக்கிற போக்குவரத்து கழகத்துடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இதை அணுகி உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப எளிது. அப்ளை பண்ணிக்கலாம், எல்எல்ஆர் போட்டுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டி காட்டி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் அப்படி எடுக்க முடியாது. உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை சென்று அவங்க வழங்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிய பிறகு மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியுங்க. ஸோ இதை பயன்படுத்தி தான் மேற்கண்ட விதிகளை பயன்படுத்தி தான் போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே நடைபெறுது. பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு ஏப்ரல் 10 தேதிக்குள்ளார 2026 நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ₹30 ஒன்று